கேஎல் ராகுல் கேப்டனு, ருத்ராஜ் கெய்க்வாதும் ரவீந்திர ஜடேஜாவும் திரும்பவும் இந்தியன் டீமுக்குள்ளே வந்திருக்கிறாங்க இப்படின்னு சந்தோஷமான செய்திகள் அடங்கிய அடுத்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட இந்தியா 3 ஓடிஐ மேட்ச் ஆட போகிறாங்க. ஸோ அதுக்கான டீம் இந்தியாவோட ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து கவுஹாத்தி டெஸ்ட் மேட்ச்சில் டே 2 முடிச்சுட்டு கொஞ்சம் தூங்கலாம், இன்னைக்கு கொஞ்சம் இன்றைக்காவது கொஞ்சம் நல்லா தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஸ்குவாடு வந்துச்சு. ஸ்குவாடு தானேன்னு பார்க்கும்போது ஸ்குவாடை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கும் சந்தோஷமான விஷயங்களும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்படிங்கிறதுனால பேசியே தீருவோம், உங்களுக்கு கொடுத்தே தீருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போது நான் வந்திருக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கல்கட்டா விலாக் பாருங்கள், கவுஹாத்து விலாக் அப்படியே ஒன்றுனா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா, எஃபோர்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா, கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுமா. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி எனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய உதவி செய்வீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மட்டும் இல்லாமல் இது ஸ்குவாட் ரிவ்யூ. ஸோ இப்போது கில்லு கிடையாது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாத் வந்திருக்கிறாரு. 11ஸில் வந்து ஓப்பனிங்கில் யார் ரோஹித் கூட இறங்க போகிறா, ருத்ராஜ் கெய்க்வாதா ஜெய்ஸ்வாலா இப்படின்னு ரிவ்யூவும் பண்ண போகிறேன். ஸ்குவாட் ரிவ்யூவும் இது இருக்குது. ஸோ முழுசாக பார்த்துட்டு உங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஸ்குவாடில் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். அதாவது 10க்கு இந்த ஸ்குவாடுக்கு எவ்வளோ மார்க் தரீங்கிறதையும் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பராசக்தியில் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் ஆஃப் இந்தியா 2025 டீம் இந்தியாவோட ஓடிஐ ஸ்குவாட் ரிவ்யூவிற்கு உங்களை இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு வரவேற்கின்றேன். அப்பா நிறைய சந்தோஷமான விஷயம் இருக்கலாம், பட் ஸ்குவாட் ரிவ்யூ பண்ணணும்னு வந்தாச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக தராசத்தரில் இருக்கிற முள்ளு மாதிரி நம்ம நடுவில் நின்று தான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைலைட்டடான விஷயங்களை அவங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். கேஎல் ராகுல் கேப்டன். என்ன கேஎல் ராகுல் பயலங்க, நம்ம சேனல் நிறைய பேர் இருக்கிறீங்க, சந்தோஷமாக ஹாப்பியாக கேஎல் ராகுலை ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு கேப்டனாக பார்க்குறதுல கேஎல் ராகுல் கேப்டன் ஆகியிருக்கிறாரு. ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரிஷப் பண்ட் திரும்ப வந்திருக்கிறாங்க. இதை பற்றின விவரங்கள் பின்னாடியும் பேசலாம். ருத்ராஜ் கெய்க்வாத் திரும்ப வந்திருக்கிறார் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஓடிஐ ஸ்குவாடில். முகமது சிராஜ், ஜஸ்பிரீத் பும்ரா, அக்சர் பட்டேல் இவங்க இல்லை. இதில் வந்து சிராஜ் பும்ரா ரெஸ்ட்டுன்னு தெரியுது, பட் அக்சர் பட்டேல் ஏன் இல்லை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். கில்லும் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க 2 பேரும் ஃபிட்டு இல்லைங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட முடிஞ்சது. ஆனால் ஷமி, வருண் சக்கரவர்த்தி இவங்க ஏன் இல்லைங்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்குது. ஸோ இவைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டடான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் ஹைலைட்டடான விஷயம், இந்த ஹைலைட்டடான விஷயங்களை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியும் கொஞ்சம் ரிவ்யூவும் பண்ண போகிறோம். பிளேயிங் 11 இப்போ அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜடேஜா அக்சர் பட்டேல் இவங்க இஷ்யூலேயே வரேன். எனக்கு என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னா, ஜடேஜாவா அக்சர் பட்டேலா ஓடிஐக்கு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்லேருந்து ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மூவ் ஆகிட்டார். ஸோ அதை பற்றி பேசும்போதுமே அவர் வந்து T20 ரிட்டையர்ட் ஆகிட்டார், டெஸ்ட்டு மட்டும் தான் பாடிட்டுருக்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொரு பக்கம் அக்சர் பட்டேல் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ அக்சர் பட்டேலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு அக்சர் பட்டேலை ஓடிஐக்கு கொண்டு வந்தாங்க. அதனால் ஜடேஜாவை ஆஸ்திரேலியா நடந்த அந்த ஓடிஐ சீரீஸில் ஓரங்கட்டினாங்க. அதாவது அவர் ஆஸ்திரேலியாவுக்கே போகல, அப்போ அக்சர் பட்டேல் இருந்தார். ஆனால் இப்போது அக்சர் பட்டேல் இல்லை, ஜடேஜா இருக்கிறாரு. குழப்பறீங்களே ஜி. அதாவது ஜடேஜா கான்செப்டில் இருக்காரா இல்லையா, இல்லை அக்சர் பட்டேல் தானா? ஒரு முடிவுக்கு வாங்க. 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்பு கம்மியான ஓடிஐஸ் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு பொசிஷன் தான், அந்த ஒரு பொசிஷனுக்கு இவங்க 2 பேரை வச்சு விளாண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். எனக்கு குழப்பமாக இருக்குது, அது புரியல. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டியை கொஞ்சம் நம்புகிறாங்க. ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லை, இப்போ ஹர்திக் பாண்டியா இல்லாத போது சிவம் துபேவை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சிவம் துபேவே சூரியகுமார் ஏதோ வந்து சரி T20 ஓடியை நீங்கள் பிரிக்கலாம், பட் நிதிஷ்குமார் ரெட்டி டெஸ்ட்லேயும் வந்து பெருசாக ஒரு பவுலிங் பயன்படுத்திக்க மாட்டாங்க. ஓடிஐயில் ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்மடி வாங்கினார். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியோட பவுலிங் வந்து சிவம் துபேவை விட கொஞ்சம் பின்னாடி இருக்குது. சிவம் துபே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுக்கு படுது. நீங்கள் ஓடிஐ கிரிக்கெட் T20 கிரிக்கெட் அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்தாலும், பட் எனக்கு டெஸ்ட்டோ ஓடிஐயோ T20யோ நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி இப்போ அந்த எஃபெக்டிவான நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பவுலிங்கில் பார்க்க முடியலங்கிறதுனால நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி சரி ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க ஒரு நிதிஷ்குமார் ரெட்டியை. பட் அவருக்கு 11th இடம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டவுட்டே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை கிரிக்கானந்தா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க வேணாம், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா நடக்குது. அப்போ ஹர்திக் பாண்டியா அப்போ காயமாயிட்டாங்கன்னா அப்போ பேக்கப் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும்னா கஷ்டப்படணும். ஸோ அதனால் நம்ம வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோடவே போவோம், அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே ஒத்துக்கிறேன். கீழே வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நிதிஷ்குமார் ரெட்டிக்கா வக்காலத்து வாங்குங்க.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்பர் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலக் வர்மாவா இல்லை ரிஷப் பண்டா. திலக் வர்மாவுக்கு T20யில் சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ வந்தபோதே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாண்டாரு. வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸில் ஆடினார். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸில் வந்தோடனே 100 அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்ச்சை அடித்து முடிக்க, ஏஷியா கப்லேயும் அவர் அடித்து முடிக்க, T20ஸில் நல்லா பண்ணுறான்ப்பா, இந்த பையனை ஏன் நம்ம வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஓடிஐக்கு கொண்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம்னா, பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2023 ஓடி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ரிஷப் பண்ட் தான் இருந்துக்கிட்டு இருந்தார். அதாவது கொஞ்சம் பின்னாடி அடிச்சு ஆடுறதுக்கு ஒருத்தவர் வேணும் அப்படின்னும், கேஎல் ராகுலா ரிஷப் பண்டா விக்கெட் கீப்பிங்கில் அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்தது. ரிஷப் பண்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால கேஎல் ராகுலும் வந்து ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இல்லை ஆக்சுவலி அவர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆனால் என்னவானா ரிஷப் பண்ட் லெஃப்ட் ஹேண்டரு கொஞ்சம் அடிச்சு ஆடுறவருங்கிறதுனால ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ரிஷப் பண்ட் அடிப்பட்டதுனால கேஎல் ராகுல் உள்ளே வந்தார். கேஎல் ராகுலுக்கும் சிக்கல் இல்லாமல் போச்சு. சூரியகுமார் யாதவும் ஓடி வேர்ல்டு கப்புக்குள்ளே வந்தார். இப்போ பண்ட் வந்திருக்கிறாருங்கும் போது நம்பர் 4ல் ரிஷப் பண்ட் ஆடுவாருங்கிறதுல நான் கிளியராக இருக்கிறேன். திலக் வர்மா திலக் வர்மா ஸோ பெஞ்ச் செய்ய போடுவார் அப்படிங்கிறதுலையும் எனக்கு கிளியராக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பண்டா திலக் வர்மாவா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை கிருக்கானந்தா, இது வந்து நம்ம ஃப்யூச்சரையும் யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்யூச்சர் யோசிச்சு பார்த்தா நம்ம ரிஷப் பண்ட்டையும் யோசிச்சு பார்க்கலாம். ரிஷப் பண்ட்டை நம்ம அங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஸோ நம்பர் 4ல் வந்து ரிஷப் பண்ட் தான் ஆடுவார். பேக்கப்பாக திலக் வர்மா இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா கூட ஓப்பனராக வந்து ஜெய்ஸ்வாலா, ருட்ராஜ் கெய்க்வாத்தா. பட் ஹாப்பியான விஷயம்னா ருட்ராஜ் கெய்க்வாத். ஏன்னா ருட்ராஜ் கெய்க்வாத்துக்கு இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸோட ரசிகர்கள் தமிழ்நாட்டிலேருந்து எக்கச்சக்கமான குரல்கள் எழுப்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் ருட்ராஜ் கெய்க்வாத் இல்லை, ஏன் ருட்ராஜ் கெய்க்வாத் இல்லை, கில்லுக்கு கொடுக்கக்கூடிய சான்ஸை கொடுங்கன்னு. பட் அப்போல்லாம் நான் சொன்ன ஒரு விஷயம், டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் ஒரு ருட்ராஜ் கெய்க்வாத் வந்து சரியாக ஆட மாட்டுறாருன்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் ருட்ராஜ் கெய்க்வாத் செம்மையாக விளாட்றாரு. நான் கூட சொன்னேன், இப்போ விளாண்டுருக்காரியா ருட்ராஜ் கெய்க்வாத், நீங்கள் சப்போர்ட் கேளுங்கய்யா, வக்காலத்து வாங்குங்கய்யா, விளாண்டுருக்காரியா, போஸ்ட் போடுங்கய்யா, பேசுங்கயான்னு சொல்லுவேன். பட் அன்றைக்கி சேசிங்கில் வந்து ராஜ்கோட்டில் சவுத் ஆஃப்ரிக்காவே அகேன்ஸ்டாக அவர் அடித்த அந்த 117, அப்புறம் 68 நாட் அவுட்டு, இதெல்லாமே இப்போ ருட்ராஜ் கெய்க்வாத்தை திரும்பவும் ப்ளூ கலர் ஜெர்சியை போடுறதுக்கு ருட்ராஜ் கெய்க்வாத்தை திரும்பவும் இந்தியா ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சொல்கிறேன், 2019ல் பிரியங்க் பச்சல், அபிமன்யு ஈஸ்வரன், ருட்ராஜ் கெய்க்வாத் இவங்க 3 பேரில் யார் ஓப்பனர்னு இருக்கும்பொழுது அந்த ரேஸில் ரோஹித் சர்மாவை திடீர்னு உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா பிரியங்க் பச்சலுக்கோ இல்லைனா வந்து ருட்ராஜ் கெய்க்வாத் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இடம் கிடச்சிருக்கணும், இல்லை அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் இடம் கிடச்சிருக்கணும். அவங்க 3 பேருக்குமே இடம் கிடைக்காதனால இப்போ 3 பேருமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதில் ருட்ராஜ் கெய்க்வாத் மட்டும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கேப்டன் ஆகி ஸோ இவர் கூட இருந்தவங்களாம் காணாமல் போனாலும் இவர் இன்னும் அதை ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதுனால ஸோ இவருக்கு இன்னும் நிறையா கிடைக்கும். இவர் இன்னும் நிறையா கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. கஷ்டப்படுவார். ஆனால் அவருக்கான விஷயங்கள் கிடைக்கும். பெரிய ஒரு இடத்துல இருப்பார். இப்போது ஸ்குவாடில் இருக்கிறாரு. பட் டு பி ஃப்ராங்காக ஒன்று சொல்லட்டுங்களா, இவ்வளோ மனசில் இருக்கிற சந்தோஷமான விஷயங்களை பேசினதுக்கப்புறம் பட் 11ன்னு வரும்பொழுது ஜெய்ஸ்வாலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரோஹித் சர்மா கூட. அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாட்லையும் ஜெய்ஸ்வால் இருந்தார். அப்புறம் வித்ட்ரா வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்லையும் ஜெய்ஸ்வால் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜெய்ஸ்வாலை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிறதும், பட் ஜெய்ஸ்வாலை அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டுருக்காருங்கிறதும். ஸோ இங்கே பாருங்களேன், T20ஸ்லேயே சொல்லுவேன், கில்லா ஜெய்ஸ்வால் ஆனால் நான் ஜெய்ஸ்வால் பக்கம் போவேன். எனக்கு 3 ஃபார்மேட்லேயும் எனக்கு ஜெய்ஸ்வால் செம்மையாக விளையாடுவாருங்கிறதுனால நான் ஜெய்ஸ்வால் பக்கமே போவேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃப்யூச்சர் கேப்டன்சி டீம் அப்படின்னு போகும்போது கில்ல சில இடங்கள் எடுக்க முடியலங்கிறதுனாலையும் நான் அப்புறம் இன்னொன்று சொல்லியிருப்பேன். ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கேப்டன்சிலேருந்து இப்போ எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஒரு மாதிரி சரியாக விளையாடாத பட்சத்தில் ஜெய்ஸ்வால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெய்ஸ்வால் வந்து ரோஹித் சர்மாவோட பெட்டரா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டிஸ்மிசல் ஆகிற விதத்தில் வந்து மற்றவங்க டிஸ்மிசல் ஆகிற விதத்தில் வந்து ரோஹித் சர்மாவோட இவர் கொஞ்சம் கம்மியாக இருக்காருங்கிறதுனால இவர்கிட்டருந்து கொஞ்சம் கிரிக்கெட் வருங்கிறதுனாலையும் ஸோ ஜெய்ஸ்வாலை ப்ரிஃபர் பண்ணுவாங்கிறதும் நான் சொல்லியிருந்தேன். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா கூட ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓப்பனராக ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா இருப்பாங்க. ருட்ராஜ் கெய்க்வாத் ஸோ வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் சிராஜ், பும்ரா ரெஸ்ட்டு கிளியராக தெரியுது. பட் ஹர்ஷித் ராணா, பிரசித் கிருஷ்ணா, ஹர்ஷ்தீப் சிங் இவங்க 3 பேர் தான் இப்போ ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர்ஸாக இருப்பாங்க. இவங்க 3 பேருமே மேக்ஸிமம் ஸ்குவாடில் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் ஷமியை ஏன் எடுக்க மாட்டுறாங்க? ஸோ முன்னாடி ஒன்று போயிடுச்சு பார்த்தீங்களா, ஷமி ஃபிட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸ்குவாடு அனௌன்ஸ் பண்ணும்போது அப்போ அவர் ஃபிட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ரோஃபியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கப்புறமா அவர் ஃபிட்டாக இருக்காருன்னு காமிச்சிட்டாரு. அப்படிங்கும் போது இப்போது ஷமியை ஏன் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க? அப்போது ஷமியை தாண்டி போயிட்டாங்களா டீம், பிசிசிஐ போயிடுச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்புறம் இது ஒரு பக்கம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி ஏன் ஸ்குவாடில் இல்லை? சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் நல்லா தானே போட்டார். ஸோ
ஸோ T20 மட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா எனக்கு புரியல. இல்லை வருண் சக்கரவர்த்தி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்களா புரியல. பட் வருண் சக்கரவர்த்தி ஒருவேளை அங்கே போயிட்டார் அப்படின்னா இந்த பக்கத்தில் தமிழ்நாடுக்கு ஒரு கேப்டனாக வேறு இருக்கார் சையம் ஸ்டார் ட்ரோஃபியில். அதனால ஏதாவது பிரச்சனையாகவும் யோசிக்கிறாங்களா எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடை விட ஸ்டேட்டை விட இந்தியாக்காவில் ப்ளூ ஜெர்சி முக்கியம். வருண் சக்கரவர்த்தி எடுக்காமல் விட்டாங்க. பட் குல்தீப் யாதவ் ஒரு ஸ்பின்னர் இருக்கார். வாஷிங்டன் சுந்தர் வந்து இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்தால் வாஷிங்டன் சுந்தர் நீங்கள் வெளியில் உட்கார வேண்டியதை வைக்கிற மாதிரி வருங்கிறதால வாஷிங்டன் சுந்தருக்கும் இல்லை குல்தீப் யாதவ் இருக்கார், ஜடேஜா இருக்கிறாரு, குல்தீப் யாதவ் இருக்கார், ஜடேஜா இருக்கார் அண்ட் வாஷிங்டன் சுந்தர், இவங்க 3 பேர் இருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து சுந்தரும் ஜடேஜாவும் பேட்டிங் பண்ணுவாங்கங்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டர்ஸுங்கிறதுனால வருண் சக்கரவர்த்தியை விட வருண் சக்கரவர்த்தி பேட்டிங் பண்ணுறாரு. பட் ஆனால் சுந்தர் ஜடேஜா அளவுக்கு இல்லைங்கிறதுனால புரியலை, பட் தெரியல. ஆனால் வருண் சக்கரவர்த்தி இல்லாதது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். 15 பேர் ஸ்குவாடில் த்ருவ் ஜுரலுக்கு பதிலாவது அவர் எடுத்துருக்கலாம். பட் த்ருவ் ஜுரல் வந்து இங்கே பேக்கப் விக்கெட் கீப்பராக இல்லை, பேக்கப் ஸ்பெஷலிஸ்ட்டு ஒரு பேட்டராக உள்ள ஸ்குவாடில் எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஹிட்மேன் ரோஹித் சர்மா, கிங் விராட் கோலி 2 பேருமே திரும்பவும் ஓடிஐயில் ஆட போகிறாங்க. அங்கே ஞாபகம் இருக்கா, சிட்னியில் ரோஹித் 100, கோலி 50, இவங்களோட பார்ட்னர்ஷிப்பு ஜெயித்தாங்க. எல்லாமே நிறைவேறின மாதிரி இருந்துச்சுல்ல. ரோஹித் சர்மாவோட 100, விராட் கோலியோட 50 சேசிங்கு சிட்னியில் எப்படி மறக்க முடியும். திரும்ப இவங்க ஆட வராங்க. இவங்களுக்காக கிரவுண்டில் கூட்டம் பிச்சுக்கும் நிறைய பேர் கேட்டுருக்காங்க வைசாக்கு டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு. தெரியும் போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நவம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ராஞ்சில், அப்புறம் ராய்ப்பூரில், வைசாக்கில் 3 ODIs இருக்குது. ஸோ இதுதான் ஸ்குவாடு. இங்கங்கே தான் மேட்ச் நடக்க போகுது. பிளேயிங் 11 நான் சொல்லிடுறேன். இதுதான் ஸ்ட்ராங் பிளேயிங் 11. இதுதான் என்னோடய பிளேயிங் 11. ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா 2 பேரும் ஓப்பனர்ஸ், விராட் கோலி அட் நம்பர் 3, நம்பர் 4 ரிஷப் பண்ட், நம்பர் 5 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 6 KL ராகுல். KL ராகுல் வந்து கம்பீர் வந்ததுக்கப்புறம் நம்பர் 6 அவர் இறக்கப்படுறதை பார்க்க முடியுது. பட் அக்சர் பட்டேல் இருக்கும்போது KL ராகுல் வந்து 6. பட் இப்போது அக்சர் பட்டேல் இல்லாதனால KL ராகுல் நம்பர் 5 தெரியலை. பட் ஸ்வாப்பிங் நடக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நம்பர் 7 நிதிஷ்குமார் ரெட்டி போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 8 ஹர்ஷித் ராணா, அவர் நம்பர் 8 பேட்டிங் பவுலிங் பண்ணுறாருங்கிறதால அவர் தான் நம்பர் 8. அதுக்கப்புறம் 9 குல்தீப் யாதவ், 10 ஹர்ஷ்தீப் சிங், 11 பிரசித் கிருஷ்ணாவை பிக் பண்ணுறேன். த்ருவ் ஜுரல், அப்புறம் மீதி இருக்கிறவங்க இப்போ த்ருவ் ஜுரல், ருட்ராஜ் கேக்வாத், வாஷிங்டன் சுந்தர், நிதிஷ்குமார் ரெட்டியான டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் திலக் வர்மா இவங்க வந்து பெஞ்ச் பண்ணப்படுவாங்க. அதுக்கப்புறம் KL ராகுலுக்கு கேப்டன்சி கொடுத்துருக்குறாங்கல்ல. KL ராகுலுக்கு கேப்டன்சி கொடுக்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவருக்கு வந்து இந்தியாவை லீட் பண்ணார். அப்போது ரோஹித் சர்மாவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஷப் பண்ட், KL ராகுல், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்களை வச்சு நம்ம வந்து அடுத்த கட்ட கேப்டன்ஸில் உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு அப்போ இருந்தாங்க. அப்புறம் கமிட்டி மாறிச்சு, நிறைய விஷயங்கள் மாறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்குது. பட் ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸை யாருக்கு கொடுக்கலாம்? இப்போது KL ராகுல் இருக்கார். KL ராகுலை தாண்டி இப்போ யங்ஸ்டர் யாருக்கு கேப்டன்சி கொடுப்பீங்க? ரோஹித் சர்மாவும் ஆல்ரெடி கேப்டன்சிலேருந்து எடுத்தாச்சு. ஸோ அதனால் ரோஹித் சர்மாவும் கேப்டன்சி கொடுத்தா அவர் வேணான்ட்டுவார். கோலி அந்த பக்கமே வரமாட்டார். இப்போ பண்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ பண்ட்டு, வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் ஹர்ஷித் ராணா வைஸ் கேப்டனா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ரூமரு, பச்சை பொய் நியூஸு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ KL ராகுல் தான் அதில் சூட்டபுளான ஆள். KL ராகுல் அந்த விஷயத்தை பக்கவாக பண்ணுவாருங்கிறதுனாலையும் அண்ட் மற்றவங்க ஸோ KL ராகுல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஜடேஜா பக்கம் அவங்க கேப்டன்சி விஷயத்தில் போகலான்னு நான் நினைக்கிறேன், என்னோடய அசம்ஷன். பட் KL ராகுல் கேப்டன் ஆகுனதில் ஒரு வகையில் நல்லது, பார்த்துப்பார். அப்புறம் KL ராகுல் கேப்டன்சின்னு வந்துட்டால் விராட் கோலி நல்லா அடிப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குதுல்ல, அது வேறு இருக்குது. சரி, ஓகேங்க, பார்ப்போங்க. இதுதான் என்னோடய ஸ்குவாட் ரிவ்யூ, இதுதான் என்னோடய பிளேயிங் 11. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது 3 ODIs சவுத் ஆஃப்ரிக்கா கூட, நியூசிலாந்து கூட 3 ODIs இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் IPL முடிஞ்சு இங்கிலாந்து கூட இந்தியா வந்து ஒரு 3 ODIs ஆட போகிறாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து ODI வேர்ல்டுக்கு 2027 இயர்லேயே அந்த 2027 இயர்லேயே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான நேரமும் கிடையாது. இதுக்கிடையில் ஒரு கில்லுக்கு காயம், ஸ்ரேயாஸ் ஐயருக்கு காயம் அப்படிங்கிறது எல்லாமே ஐயோ கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. பட் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து வெளியில் எடுக்கிறதாவே முன்ன பேச்சு இருந்துக்கிட்டு அப்புறம் அடித்து தான் அவர் உள்ளே வந்தார். பட் இந்த இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயருக்கே காயங்கும் போது பண்ட்டு இன்கேஸ் ஒரு 3 மேட்ச்சில் ஏதாவது செம்மையாக அடிச்சிட்டாருன்னு வைங்களேன், அப்போ பெரிய ஒரு தலைவலி ஆயிரும். சரி, பார்ப்போம். பெரிய ஒரு தலைவலியை நோக்கி, அப்புறம் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்தை நோக்கி இப்போது டீம் இந்தியா மூவ் ஆகிட்டு இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஒரு 3 ODI மேட்ச் ஆட போகிறாங்க. ஆடும்போது இப்போ டீம் இந்தியாவோட ஸ்குவாடு எவ்வளோ மார்க் போடுவீங்க? எனக்கு திருப்தியாக இருக்குது. 10க்கு நான் 9 மார்க் போடுறேன். நீங்கள் எவ்வளோ மார்க் போடுறீங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவோம். உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அப்புறம் பிளேயிங் 11 உங்களை பிளேயிங் 11 கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேக்கப் போட்டிருப்பேன். சில பேர் இல்லை அவங்கள நான் வந்து மெயின் டீமில் ஆட வைக்கிறேன், மெயின் டீமில் இருக்கிறவங்களாம் வந்து பேக்கப் அப்படின்னு கூட செய்வேன் அப்படின்னா நீங்கள் செஞ்சு சொல்லலாம். ஓகேங்களா? சரி, ஓகே, வீடியோ நிறைவடைகிறது.
பார்க்கலாம் அடுத்த வீடியோக்குள்ள.